ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் காரில் இங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் மார்க்கெட்டு தான் போகிறோம். மீன் கடைக்கு தான் போகிறோம். இங்கே உள்ள மீன் கடைக்கு மணி நாங்கள் போன்ஸில் பார்த்தீங்கன்னா மணி 6 மணி. 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர வெயிலாக இருந்து காலையில் ஒரு கடையுமே திறக்கலை. மேக்ஸிமம் இப்போ ஒரு வாரமாட்டே இங்கே மஸ்கட்டில் பயங்கர வெயில். நைட்டுமே வெளியே போனாலே நைட்டும் ஹீட்டாக தான் இருக்குது. ஆனாலும் வேறு என்ன பண்ண, வழியில் போய் தான் ஆகணும். காலையில் மீன் மார்க்கெட்டுக்கு போய் போகிற வழியில் அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சைலெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் யாராவது மஸ்கட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இங்கே யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு பார்ப்போம். மஸ்கட்டில் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா வெயில் எப்படி அடிக்குதுன்னு. காலையில் நாங்கள் போனிச்சில் கரெக்டாக ஒரு 6:05 6:10 தான் இருக்கும். இங்கேருந்து மீன் மார்க்கெட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். நான் இப்போவும் வெளியே இருந்து தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வீட்டுக்குள்ளே பசங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வெளியேருந்து கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் எனக்கு வெயிலில் ஒரு மாதிரி இருக்குது. இது இதான் மீன் கடை. நம்ம மீன் கடைக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. அது பக்கத்தில் தான் கடல் இருக்குது. அங்கேருந்து போட்டில் மீன் பிடிச்சிட்டு வராங்க. மீன் பிடிச்சிட்டு ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்குது. அந்த ட்ரக்கை இப்போ நான் உங்களுக்கு காட்டி தரேன். அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வண்டி எடுத்துல சரியான வெயில். 6 மணிக்கு அவ்வளோ வெயில் அடிக்கும் அந்த ஊரில். அப்போ அப்படியே வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் எனக்கு கிளம்பியாச்சு. அப்படியெல்லாம் நடந்து போகிறோம். முன்னாடி எங்கள் வீட்டுக்காரையும் மூலம் போகிறவ இதேமாதிரி ட்ரக்கில் தான் மீன்லாம் கொண்டு இங்கே மொத்தமாக வாங்க ஓடிய இடம். நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு நேராக உள்ளே போயாச்சு. உள்ளே போய் தான் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். மார்க்கெட்டில் போய் மீன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி முற்றி பார்த்துட்டு எங்களுக்கு வேணுங்க மீன் எப்போ வரும் அது வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ எங்கெல்லாம் மீன் இருக்குது, எப்படிப்பட்ட மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ஊரை விட இங்கே மீன் ரேட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சீப்புன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஊரில் 500 வாங்குது, இங்கே 200 கிடைக்கிது. அவ்வளோ சீப்பாக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நம்ம ஊரில் மேக்ஸிமம் ஐஸ் போட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் வரும். அது மீன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ் கட்டியாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடலேருந்து பிடிச்சி வச்சுட்டு ஒரு இது கூட இருக்காது. அதனால கல் மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் கொஞ்சம் கொதலாம் இருக்கும். இங்கே அப்படிலாம் நல்லா கல் மாதிரி இருக்கும். மீன் மட்டும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மலிவாக இருக்குது. மற்றபடி எல்லாம் இங்கே ரேட்டு கூடுதல். நம்ம ஊரில் என்ன ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கருவேப்பிலை அதெல்லாம் அனுப்பும். இங்கெல்லாம் அப்படி இல்லை. கருவேப்பிலை கொண்டு எல்லாம் பைசா கொடுத்தா அவங்க வேண்டியது இருக்குது. எப்போ தான் அந்த ஊர்லேருந்து என்னையே ஊருக்கு கூப்பிட்டு போகல எனக்கு தெரில. இங்கெல்லாம் இருக்க முடியாது. நமக்குலாம் இது செட் ஆகாது. நம்ம பேசாமல் இருந்தோமா, ஊரில் ஜாலியாக சுற்றுறோமா, ஆட்டோ ஓட்டினோமான்னு தெரியும். நம்மளை பிடிச்சி கொண்டு இங்கே போட்டிருக்காவ. சரி இருக்கட்டும், வீட்டுக்காரங்க ஆசைக்கானு வந்தாச்சு. இருக்க வரைக்கும் இருந்துட்டு போவோம். நான் ஏதாவது லொடலோடன்னு பேசிகிட்டே இருப்பேன். என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு பேச்சே அப்படி தான் வரும். திருநெல்வேலி இல்லையா, திருநெல்வேலின்னு சொல்ல முடியாது, கன்னியாகுமரின்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலி. அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கன்னியாகுமரி மாவட்டம் வந்துடுது. அங்கே என்னைய கல்யாணம் பண்ணி விட்டதுனால அப்போ நான் ரெண்டுக்கும் நட்ஸில் இருக்கேன். அதனால் எப்படியும் திருநெல்வேலி மாவட்டம் தான் சொல்லுவேன். அப்படி பெரிய பெரிய மீனெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே மேக்ஸிமம் நிறைய பேர் சூறை பாறை தான் சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் நம்ம ஊரில் சூறை தலை சூறை முள்ளெல்லாம் கூட விற்பாவ 100 ரூபாய் 200 ரூபான்னு. ஆனால் இங்கே முள் தலையெல்லாம் வேஸ்ட்டில் தான் போடாவ. ஆனால் அது டேஸ்ட்டுங்கிறது வெளியே தெரியல. நாங்கள் இங்கே சூரெல்லாம் வாங்கலை. நான் பாறை வலை மீன் அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன். இங்கே சாலை நெத்திலி மீனை மட்டும் நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம ஊரில் மேக்ஸிமம் அதான் கிடைக்கும். எங்களுக்கு தேவையான மீனை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். திரும்ப வர வழியில் திரும்ப வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னையோட மினி விளாக் இது தான். இதுக்கு முன்னாடி எனக்கு என் வீடியோவுக்கு சப்போர்ட் தந்தீங்க. இதே மாதிரி வீடியோவுக்கும் சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி ஏதாவது வீடியோ போடுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன். டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் பாய்.